Today we are going to discuss about the last subunit in molecular genetics, that is called the DNA fingerprinting. DNA ரேகை அச்சிடல். So this was first developed by Alec Jeffrey in the year 1985. 1985ல் அலெக் ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் தான் இந்த டிஎன்ஏ ரேகை அச்சிடல் அல்லது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை டெவலப் பண்ணார். எப்படின்னு செய்து காமிச்சவர். இவர் யாருன்னா 2014 ராயல் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வழங்கிய காப்லே மெடல் அப்படிங்கிற மெடலை வாங்கியவர். அப்போ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. இது அதை கண்டுபிடிச்சவர். அதை பற்றி உள்ள இது சொல்லும். அடுத்து இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எதற்கு பயன்படுகிறது, பயன்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த யூனிட்ல கடைசியில் வரணும். இது அதை நான் முதல்ல எடுக்கிறேன். அப்போ நம்ம இந்த பாடம் படிக்கிறது எதுக்காக அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். ஸோ தீஸ் ஆர் த கோல்ஸ், குறிக்கோள்கள். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எதுக்காக அப்படின்னு கேட்டால் இதுக்காக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபாரன்சிக் அனாலிசிஸ். ஃபாரன்சிக் அனாலிசிஸ் அப்படின்னா தடயவியல் ஆய்வு. இப்போ இது உங்களுக்கு தெரியும், ஒரு மர்டர் கேஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு ராபரி கேஸாக இருக்கட்டும், அல்லது ஒரு ரேப் கேஸாக இருக்கட்டும். இப்போ இந்த என்ன கேஸ்களாக இருந்தாலும் அதில் சில எவிடன்சஸ் கிடைக்கும். உங்களுக்கு எவிடன்சஸ்னால் அது இந்த சம்பவம் நடந்த இடத்துல இப்போது அந்த கொலையாளியினுடைய பிளட்டு அல்லது அந்த ஆளுடைய முடி, ஹேரில் அடியில் இருக்கக்கூடிய ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் இருக்குது. அப்போ அதில் செல்ஸ் இருக்கும் பார்த்துடுங்க. அப்போது இந்த மாதிரி ஏதாவது அந்த கொலையாளியினுடைய அல்லது அந்த விக்டிம், குற்றம் செய்தவருடைய ஏதாவது உடலினுடைய பாகங்கள் கிடைக்கும் பட்சத்தில் அதை வச்சு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணி இது யார் இதில் கிரிமினல், யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக பயன்படும். அது எப்படிங்கிறது நம்ம இதை விளக்கும் போது, இந்த எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸாம்பிள் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ தட் இஸ் ஃபார் ஸ்டடியிங் கிரிமினல் கேசஸ். செகண்ட் ஒன் ஃபார் சால்விங் பெட்டர்னிட்டி. பெட்டர்னிட்டி அது உங்களுக்கு தெரியும். மெட்டர்னிட்டி, பெட்டர்னிட்டின்னா தெரியும். மெட்டர்னல் அப்படின்னா மதர், பெட்டர்னல் அப்படின்னா ஃபாதர். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தைக்கு 2 பேரண்ட்ஸ் உரிமை கொண்டாடுவாங்க. இது எங்க குழந்தை, இது எங்க குழந்தை அப்படின்னு பார்த்துருப்பீங்க நிறைய கேசஸ். அப்படின்னு இதுல குழந்தைக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எடுக்கிறோம். அதுக்கு பிறகு முதல் கப்பிள், முதல் பேரண்ட்ஸுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், 2வது பேரண்ட்ஸுக்கு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் உள்ள குழந்தை இவங்களுக்கு பிறந்திருக்குமா இவங்களுக்கு பிறந்திருக்குமான்னு ரொம்ப கிளியராக நமக்கு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட் வரும்போது, இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது இந்த குழந்தைக்கு அப்பா யார் அம்மா யார் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அல்லது டிஎன்ஏ ரேகை அச்சிடல் பயன்படுகிறது. ஸோ தட் இஸ் ஃபார் சால்விங் பெட்டர்னிட்டி. செகண்ட் கோல், செகண்ட் யூஸ் அப்படின்னு என்னென்னா பெடிகிரி அனாலிசிஸ். தட் இஸ் மரபு கால்வழி தொடர் ஆய்வு. இது நமக்கு புதுசு இல்லை. ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிட் வாட் இஸ் மீன் பை பெடிகிரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது, தட் இஸ் த ஜெனட்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் ஜெனட்டிக்கல் ரிசர்ச் கேரிட் அவுட் இன் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நமக்கு தெரியும். மனிதனில் உள்ள மரபியல் ஆய்வுகள். அந்த ஆய்வில் நம்ம பொதுவாக என்ன படிப்போம் அப்படின்னா, how a character is transmitted from a particular generation to next. ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் மனிதனில் எங்கனம் கடத்தப்படுகிறது. அது எஸ்பெஷலி சில டிசீசஸ், சில ஜெனட்டிக் டிசீஸ் அப்பா அம்மாவுக்கு இருந்ததுன்னா சிக்கிள் செல் அனிமியாவாக இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி கதிரறிவாள் சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய சிக்கிள் செல் அனிமியா, இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட இருந்ததுன்னா அடுத்த தலைமுறைக்கு எங்கனம் பரவுகிறது என்பதை படிப்பது தான் இந்த பெடிகிரி அனாலிசிஸ். இதில் கூட அந்த டிஎன்ஏ வரி குறியீடு, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், அதில் நமக்கு தெரியும். அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஒரு நோய் இருக்கா அப்படிங்கிறது தெரியும். இந்த நோய் எங்கனம் பரவி இருக்கிறது, எந்த வழி போயிருக்கா, அப்பா வழி போயிருக்கா அம்மா வழி போயிருக்கா அப்படிங்கிறது. அடுத்தது பாருங்க, கன்சர்வேஷன் ஆஃப் வைல்டு லைஃப், வன உயிரின பாதுகாப்பு. இப்போ இப்படின்னு பார்க்கும்போது உயிரினங்கள், நிறைய உயிரினங்கள் இப்போ இருக்கக்கூடிய இயற்கையினுடைய சீரழிவால் அப்படின்னு சொல்லலாம், பொல்யூஷன் இந்த மாதிரி காரியங்கள்னால அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம் அழியும் தருவாயில் உள்ள விலங்குகள் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் என்டேங்கர்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இதை நம்ம பாதுகாக்கணும். அழியக்கூடிய நிலையில் உள்ள உயிரினங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காடு இருக்குது, காட்டில்
போகும்போது ஒரு அனிமல் இறந்து கிடக்கு. அப்போது அந்த அனிமல் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைகர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட டைகரில் வெரைட்டிஸ் இருக்குது. வெள்ளை புலி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஏதேசும் அழியும் தருவாயில் உள்ளது. இப்போ உங்களுக்கு அனிமல் இறந்து நல்ல அழுகின நிலையில் இருக்குது, அது வெள்ளை புலியா வரி புலியா ஒன்றும் தெரியாது, அந்த டிஷ்யூஸ் மட்டும் ஒன்று கிடைக்குது. அந்த டிஷ்யூஸை வச்சு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பார்த்தேன்னா தெரியும் இது அழியும் தருவாயில் உள்ள விலங்கா, வெள்ளை புலியா இல்லை மற்ற புலியா அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிப்பதற்கு முடியும். அப்படி இருந்தால் இது எண்டங்கர்டு ஸ்பீஷிஸ், அழியும் தருவாயில் உள்ள விலங்கு தான் இறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இவற்றை பாதுகாக்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், வாட் ஆர் த மெஷர்ஸ் வி ஹவ் டு டேக் டு சேவ் த எண்டங்கர்டு ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறத நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அதுதான் கன்சர்வேஷன், மெயின்டைனிங். அப்போ அதில் என்ன பண்ணுறோன்னா ஒரு இறந்த ஒரு அனிமல் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கி அந்த டிஷ்யூஸ் எடுத்து அதுலேருந்து நம்ம டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் மூலமாக மெயின்டைனிங் த டிஎன்ஏ ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறோம். அப்போது இதே மாதிரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இருக்கக்கூடிய இன்னொரு அனிமல் என்ன செய்யக்கூடாது, அழியக்கூடாது. அதுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வி ஹவ் டு டேக் அப்படிங்கிறத பார்க்குறது டு ப்ரொடெக்ட் த எண்டங்கர்ட் ஸ்பீஷிஸ். த லாஸ்ட் ஒன் இஸ் ஆந்த்ரோபோலாஜிக்கல் ஸ்டடீஸ், மானுடவியல் ஆய்வுகள். வாட் இஸ் meant by ஆந்த்ரோபோனாலஜி அப்படின்னு சொன்னால் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங். ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹவு த ஹியூமன் கெட் ஆரிஜினேட்டட் இன் த வேர்ல்டு, உலகில் மனிதன் எங்கனம் தோன்றினான், ஆதி மனிதன் எப்படி இருந்தால் அடுத்த ஸ்டேஜ் எப்படி வந்தது, எங்கே தோன்றினா அங்கே அந்த மனிதன் எங்கன மாறி 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 இப்போ உள்ள நிலையில் அடைஞ்சான், அப்போ அதை எப்படி பரவினான் உலகம் முழுக்க, இப்படிங்கிற ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்காக இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் ஆகுது டு டிட்டர்மைன் த ஆரிஜின் அண்ட் மைக்ரேஷன் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் அண்ட் ஜெனடிக் டைவர்சிட்டி. மனிதன் எங்கனம் தோன்றினான், எங்கனம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறான், எங்கனம் உலகம் முழுவதும் பரவினான் என்பதை அறிவதற்கு. ஸோ தீஸ் ஆர் த 4 goals or 4 uses of DNA finger printing. That is, first one forensic analysis, second one is pedigree analysis, third one conservation of wildlife, the last one is anthropological studies அப்படின்னு சொல்லலாம். இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அல்லது டிஎன்ஏ ரேகை குறியீடுனா என்ன அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்க போறோம். அதுக்கு எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது, வாட் ஆர் த மெத்தடாலஜி ஆர் மெத்தட் அடாப்டட் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அடுத்து பார்க்க போறோம். இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்னன்னு பார்க்க போறோம். பாருங்க, அதுல டிஎன்ஏனா உங்களுக்கு தெரியும், செல்கள், நியூக்ளியஸ், உள்ளாடி குரோமோசோம். குரோமோசோம் மனிதனுக்கு 23 pairs, that is 46 number of chromosomes are there, and if you take the chromosome, it is made up of DNA. A segment of DNA is called as gene. இவ்வளவு உங்களுக்கு முன்னாடியே நம்ம பல தடவை சொல்லி தெரிஞ்சது. இப்போ 23 pairsல ஒரு குரோமோசோம் அங்க போட்டிருக்கோம் பாருங்க. அந்த குரோமோசோமுக்கு சென்ட்ரல் பார்ட் உங்களுக்கு சென்ட்ரோமியர் எல்லாருக்கும் தெரியும். 2 ஆர்ம் இருக்குது, ஒன்னு பெரிய ஆர்ம், ஒன்னு சின்ன ஆர்ம். அந்த ஆர்முக்கு எண்டுக்கு பேர், அதாவது அந்த குரோமோசோமில் உள்ள புயத்தினுடைய இறுதி பகுதிக்கு டீலோமியர் அப்படின்னு பேர். தெரியும், டீலோ சென்ட்ரிக்ல டீலோமியர் அப்படின்னு பேர். அதுக்கு எண்டில் இருக்கிறதா சேட்டிலைட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்ல முடியும். சேட்டிலைட் டிஎன்ஏ. இப்போ சேட்டிலைட் டிஎன்ஏ ஒரு குரோமோசோம்ல மிக குறைந்த அளவு இருக்கும், ரொம்ப கொஞ்சமா இருக்கும். மற்ற பொதுவான டிஎன்ஏ தான் நிறைய இருக்கும். இப்போ டிஎன்ஏக்களை எடுத்து டிஎன்ஏ தனிமைப்படுத்தி ஐசோலேட் பண்ணி, டிஎன்ஏ எப்படி ஐசோலேட் பண்ணுவோம், அடுத்து நம்ம அந்த ப்ரொசீஜர் சொல்லுவோம். அதாவது ஒரு செல்லுக்குள்ள உட்கருக்குள்ளதான் இருக்கும். அப்ப அந்த உட்கரு இந்த செல் மெம்பரேன் எல்லாம் உடைக்கிறதுக்கான நொதிகள் என்சைம்ஸை வச்சு அதை டைஜஸ்ட் பண்ணி தான் குரோமோசோம்ஸை வெளியெடுப்போம். ஒரு செல்லில் உள்ள எல்லா குரோமோசோம்களையும் வெளியெடுத்து அதனை பாருங்க ஆன் தி பேசிஸ் ஆஃப் டென்சிட்டி கிரேடியன்ட் சென்ட்ரிஃபிகேஷன், அதாவது அடர்த்தி வேறுபாட்டின் அடிப்படையில் நடுவன் சுழற்சி மூலமாக நம்ம அந்த குரோமோசோம்களை பிரிக்கும்போ அடர்த்தியின் அடிப்படையில 2 விதமான பகுதிகள் நமக்கு கிடைக்குது. அதாவது ஒண்ணு என்னன்னா பல்க் டிஎன்ஏன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய இருக்கக்கூடியது பல்க். இந்த மாதிரி பாருங்க, நிறைய இருக்கிறது பல்க், கொஞ்சோண்டு இருக்கிறது சேட்டிலைட் டிஎன்ஏ. உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பல்க் டிஎன்ஏ ஆர் ஆல்மோஸ்ட் காமன் இன் ஆல் இண்டிவிஜுவல்ஸ். எல்லா மனிதர்லையும்
பல்க் டிஎன்ஏ காமனா இருக்கும், பொதுவா இருக்கும். சேட்டலைட் டிஎன்ஏல உள்ள சீக்வன்ஸ் தான், குறியீடுகள் தான் வேறுபடும். ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் வேறுபடக்கூடியது. இத இந்த பல்க் டிஎன்ஏ மேல கொடுத்திருக்கேன் பாருங்க. உங்களுக்கு இந்த பல்க் டிஎன்ஏ எவ்வளவு இருக்கும்னா 99.9% ஆஃப் பேஸ் பேர்ஸ். 99.9% காரவரிசை குறியீடுகள் எல்லா மனிதருக்கும் பொதுவானது, ஒன்று போலதான் இருக்கும். அந்த 0.1% காரவரிசை பேஸ் பேர் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கும். So that give uniqueness to the particular individual. ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தனித்தன்மை, டிஎன்ஏ உள்ள தனித்தன்மையை கொடுப்பது அந்த 0.1% பேஸ் பேர். That is called satellite DNA. அடுத்து நீங்க பாருங்க, millions of differences in DNA sequences of base pairs. முதல்ல என்ன சொல்லிருக்கு, 0.1% தான் சேட்டலைட் டிஎன்ஏ, அதுதான் இண்டிவிஜுவாலிட்டியை கொடுக்கிறது, வித்தியாசப்படுறது அவ்வளவுதான். நிறைய இருக்கிறது 99.9%. இப்ப என்ன சொல்லி இருக்குன்னா, வேரியேஷன் எவ்வளவு இருக்குமோ, மில்லியன்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் இருக்குமோ in DNA sequences of base pairs. This make uniqueness among individuals except identical twins. அப்ப இதுதான் மனிதர்களில் வேறுபாடை ஏற்படுத்தக்கூடியது. யாருல இருக்காது வேறுபாடு அப்படின்னு சொன்னா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது ஒரே மாதிரியான ரெட்டையர்கள். ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெட்டையர்களுக்கு ஏதேனும் டிஎன்ஏ சீக்வன்சஸ், ஜீன்கள் ஒரே மாதிரியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. மற்றபடி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசத்தை கொடுக்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் இருக்குன்னு கொடுத்திருக்கு. மேல பாருங்க, இவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்கு, 0.1% தான் டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். அப்போ 0.1% டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மில்லியன்ஸ் ஆஃப் டிஃபரன்சஸ். அப்போ டிஃபரன்ஸ் இல்லாம காமனா இருக்கிறது அப்படிங்கிறது பல 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 மில்லியன்ஸ். அப்ப இது இந்த 0.1% மில்லியன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாக்கி, காமனா இருக்கிறது பல 100 கோடி மில்லியன்ஸா இருக்கலாம், நிறைய மில்லியன்ஸ். சரியா, அது காமனா இருக்கும். இது 0.1% இருக்கும். மற்றபடி இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். நமக்கு 23 ஜோடி குரோமோசோம் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஜீன்களுக்கு எண்ணிக்கை 1.5 மில்லியன் பேர்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம், ஜீன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், டிஎன்ஏயின் ஒரு துண்டு ஜீன் எனப்படும். பொதுவாக இந்த ஜீன்கள் புரதத்தை உருவாக்குவதற்கான குறியீடுகளை கொண்டதாக இருக்கும். So gene is a segment of or fragment of DNA which code for a protein. அப்போ எல்லா ஜீனும், டிஎன்ஏக்கு எல்லா துண்டங்களும் புரோட்டீனும் உண்டாக்குமா? உண்டாக்காது. நம்ம முன்னாடி வீடியோலயே படிச்சிருக்கோம், only 2% of the genes are producing the protein அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப ஜீன் துண்டங்கள் நிறைய இருக்கும், அதுல 2% ஜீன்கள் தான் புரதத்தை உருவாக்குறது. மீதி 98 இருக்கே, அது என்னது அப்படின்னா, அது புரோட்டீனை உருவாக்காத ஜீன்கள் நிறைய இருக்கு. நம்ம அதுல கூட படிச்சிருந்தோம் முன்னாடி, டிரான்ஸ்லேஷன்ல படிச்சிருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டா, டிரான்ஸ்லேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம், அன்டிரான்ஸ்லேட்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி இங்க எல்லா ஜீன்களும் புரதத்தை உருவாக்குவதில்லை. புரதத்தை உருவாக்காத டிஎன்ஏயும் துண்டங்கள் உண்டு, ஜீன்கள் உண்டு. அது என்னெல்லாம் பாருங்க, ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனா இருக்கும். சில ஜீன்கள் புரோட்டீனை உண்டாக்காது, சிலது புரோட்டீனை உண்டாக்கும், மீதி சிலது ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனா இருக்கும், சிலது இன்ட்ரான்ஸா இருக்கும். இன்ட்ரான்ஸ்னா இன்டர்வெயினிங் சீக்வன்சஸ். இன்ட்ரான்ஸ் நம்ம பழைய வீடியோல படிச்சிருக்கோம், அது என்னன்னு பாருங்க. சிலது ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸா இருக்கும். ரிப்பீட்டட்னா மீண்டும் மீண்டும் வரக்கூடியது. அப்போ ஒரு சீக்வன்ஸ் திரும்பவும் வருது, அதே சீக்வன்ஸ் இன்னும் வருது, அதான் ரிப்பீட்டட். ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸா இருக்கும். இப்போ இந்த டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் அல்லது ஜீன்கள் பல வகைப்படும். சில ஜீன்கள் புரதங்களை உருவாக்கும், சில ஜீன்கள் ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனா இருக்கும், சிலது இன்ட்ரான்ஸா இருக்கும், சிலது ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸா இருக்கும். இதுல இந்த நாள்ல வித்தியாசத்தை கொடுக்கிறது, யூனிக்னஸ் கொடுக்கிறது, ஒரு ஆளுக்கு ஐடென்டிட்டியை கொடுக்கிறது ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்சஸ். இதுதான் ஸ்பெசிபிக்கா இருக்கும் ஒரு ஆளுக்கு. மற்றதெல்லாம் எதேசம் காமனா இருக்கும், எல்லாருக்கும் ஒண்ணு போல இருக்கும். அப்போ ரிப்பீட்டட் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தான் that show variation. இந்த வேரியேஷனை தான் நம்ம சொல்றோம் VNTR, variable number of tandem repeats அப்படின்னு சொல்றோம். இப்போ
வேரியபிள் அப்படின்னா மாறக்கூடிய, நம்பர்னா எண்ணிக்கையில் மாறக்கூடிய. டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க, இங்க ஏசி இது ஒரு சீக்வன்ஸ், ஒரு சின்ன சீக்வன்ஸ். எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு? ஏசி 1 2 3 4 5 6 தடவை. அப்போ அங்க டேண்டம் ரிப்பீட்ஸ் எவ்வளவு? 6. இங்க நீங்க பாருங்க, இது ஒரு சீக்வன்ஸ் இவ்வளவு, ஏடி ஜிசி டிஏ ஜிசி ஜிசிசி ஏசிசி இதுவரை கொடுத்துருக்கு. இதே மாதிரிதான் இதுக்கு பின்னாடியும் இருக்கும். அப்ப இது எத்தனை தடவை ரிப்பீட்ஸ் ஆயிருக்கு? ஒன்லி ஃபார் 2 டைம்ஸ். அப்ப இந்த டேண்டம் அப்படின்னா எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஜீன்கள் பல வகை நிறைய வேலை செய்யுது. ஒன்னு புரதத்தை உருவாக்குது, ஒன்னு ரெகுலேட்டரி ஃபங்க்ஷனா இருக்கு, ஒன்னு இன்ட்ரான்ஸா இருக்கு, ஒன்னு ரிப்பீட்டடா இருக்கு. எல்லாம் காமன், ரிப்பீட்டட் தவிர. ரிப்பீட்டட் மட்டும்தான் ஒரு யூனிக்னஸ், தட் இஸ் 0.1%. ரிப்பீட்டட் அப்படிங்கறது சேட்டலைட்ல வர்றது 0.1% அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் சொல்றோம் இல்லையா, ரிப்பீட் ஆகுது இல்லையா, இதுதான் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். மனிதனுள்ள மரபியலில் ஜெனடிக்ஸ்ல மார்க்கராக இது இன்னாருக்குள்ளது அப்படின்னு மார்க்கர் பண்றதுக்குள்ளது. So that's why this VNTR are also called as genetic markers அப்படின்னு பேர். So this VNTR would be used as radio label probes. Radio label probes அதாவது கதிரியக்க முறையில இத மார்க் பண்றதுக்கும் இந்த VNTR நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அந்த 0.1% இருக்கு இல்லையா சேட்டலைட் டிஎன்ஏ, அத இன்னும் நம்ம கிளாசிஃபை பண்ண போறோம். இது பல்க் டிஎன்ஏ எல்லாருக்கும் காமன், we can classify it. But the satellite DNA can again classified into 2 categories. Satellite DNA, that is microsatellite and mini satellite அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கும். இது எப்படி பிரிக்கிறோம், எதுக்கு அடிப்படையில் அப்படின்னு கேட்டா based on ATGC ratio. AT, A pairs with the thymine இல்லையா, adenine pairs with the thymine and guanine with the cytosine. அப்போ ஒரு DNA சீக்வன்ஸ்ல AT ரேஷியோ எவ்வளவு இருக்கு, GC எவ்வளவு இருக்கு, அதன் அடிப்படையில் ரெண்டா பிரிக்கும். அதே மாதிரி லெங்த் ஆஃப் த சீக்வன்ஸ் பாருங்க, இது சின்ன லெங்த் ஏசி ஏசி ஏசி, இந்த லெங்த் கூடுதல். அக்கார்டிங் டு த லெங்த் ஆஃப் த சீக்வன்ஸ் அண்ட் how many times it repeated, இது எத்தனை டைம்? 6 தடவை. இது எத்தனை டைம்? only 2 times. இதன் அடிப்படையில தான் நம்ம சேட்டலைட் டிஎன்ஏ ரெண்டா பிரிக்கிறோம். ஒன் இஸ் மைக்ரோ சேட்டலைட் அண்ட் மினி சேட்டலைட். among these two நமக்கு இந்த இண்டிவிஜுவாலிட்டியை பார்க்கிறதுக்கு மினி சேட்டலைட் தான் நமக்கு யூஸ் ஆகுது. மைக்ரோ சேட்டலைட் தேவையில்லை. ஏன்னா இந்த பாருங்க, மைக்ரோனா வெறும் 2 சீக்வன்ஸ் தான் இருக்கு, 2 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. இதனால ஐடென்டிட்டியை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா when we are subjecting these two radio label probes படிக்கும் போது ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஸ்கிரீன்ல நமக்கு டிஎன்ஏ சீக்வன்ஸ் அதுல லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த லைன்ஸ் திக்னஸா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கி இதுல கூடுதல் இருக்கணும். இதுல பாத்துங்க 2 தான் இருக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 போட்டிருக்கேன். 25 வரை வரலாம், 25க்கு மேலே இருக்கும். அப்ப 25 ஒரு சீக்வன்ஸ், அதே சீக்வன்ஸ் ரெண்டாவது ரிப்பீட் ஆகுது. அப்போ ரொம்ப ஷார்ட்டா உள்ளது மைக்ரோ சேட்டலைட், கொஞ்சம் நீளமா வரக்கூடியது மினி சேட்டலைட் அப்படிங்கிறது. சோ மினி சேட்டலைட் தான் நமக்கு இண்டிவிஜுவாலிட்டியை கொடுக்கறதுக்கு தேவையானது. இப்ப இங்க 2 டைம்ஸ் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. இதை நம்ம அடுத்து எழுதுனா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அப்படி நிறைய இருக்கும். நான் சும்மா இடம் இல்லை அப்படிங்கறதுனால 2 எழுதியிருக்கேன். ரைட், இப்போ இவ்வளவுதான். அப்ப இதை நம்ம மினி சேட்டலைட் ஒரு ஆளுக்கு எப்படி இருக்கு, அடுத்த ஆளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றதுனால we can able to know the identity. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம், டிஎன்ஏல இருக்கக்கூடிய வேறுபாடுகளை இதை வச்சு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு ஆளுக்கு செல்லு கிடைச்சாதான் அதுல உட்கருவில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய குரோமோசோம் எடுத்து, குரோமோசோம்ல உள்ள டிஎன்ஏ எடுத்து, அதுல உள்ள ஜீன் எடுத்து சீக்வன்ஸ் பண்ணி பார்க்க முடியும். அப்ப செல் நமக்கு எங்க இருந்து எல்லாம் கிடைக்கும்? ஒரு ஆளுக்கு பிளட்ல இருந்து செல்ஸ் எடுக்கலாம். ஹேர் ஃபாலிகிள்ஸ், முடிக்க கடைசியில வந்து ஸ்கால்ப்ல ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த பார்ட் ஹேர் ஃபாலிகிள்ஸ்ல செல்ஸ் இருக்கும். ஸ்கின்ல இருந்து எடுக்கலாம், செமன் எடுக்கலாம், வெஜைனல் ஃப்ளூயிட், செமன் அப்படின்னு சொன்னா விந்து திரவம், அது மாதிரி பெண்ணுறுப்பில் இருக்கக்கூடிய திரவம், இன்னும் நிறைய. இப்ப நமக்கு கன்னத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு செல் கிடைச்சுன்னா கூட அதுல இருந்து எடுக்க முடியும். அப்போ so these are the sources where we can take the cells எடுத்து அதுல இருந்து தான் நம்ம
என்ன எடுக்க போறோம்? ஒரு ஜீனை எடுத்து அந்த ஜீன்ல இருந்து சீக்வன்ஸ் பண்ணிட்டு சேட்டலைட் டிஎன்ஏ எப்படி இருக்கு, என்ன வேரியேஷன் இருக்கு அப்படின்னு அதை பார்க்க போறோம். Now we are going to see the methodology of DNA fingerprinting.